Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாகிஸ்தானின் 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட் அறிவிப்பு ஜூன் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது தற்போது ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இராணுவ செலவினங்கள், மத்திய அரசின் நிதி திட்டங்கள் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் எனப்படும் IMF-இன் நிபந்தனைகள் ஆகியவற்றை சுற்றி உருவாகியுள்ள கருத்து வேறுபாடுகளே பட்ஜெட் தாமதத்திற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகின்றன. இஸ்லாமாபாத்தில் ஆளும் கூட்டணி கட்சி தலைவர்களும் மூத்த பொருளாதார அதிகாரிகளும் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் பட்ஜெட்டை ஒத்திவைப்பது தொடர்பான முடிவு எடுக்கப்பட்டது. கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெறுவதோடு மட்டுமில்லாமல் IMF-உடனான பேச்சுவார்த்தைகளிலும் ஒருமித்த நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக பாகிஸ்தான் நிதியமைச்சர் முகமது அவுரங்கசீப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ராணுவ தலைமையகம் பாதுகாப்பு செலவினங்களுக்காக குறைந்தபட்சம் 20 முதல் 25% வரை கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்திய பிராந்திய பாதுகாப்பு சூழல் மற்றும் ராணுவ நடவடிக்கைகளை முன்னிறுத்தி இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வரும் நிலையில் அந்த கோரிக்கையை முழுமையாக ஏற்க அரசுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. அதேவேளையில் பாகிஸ்தானுக்கு $7 பில்லியன் மீட்பு நிதியை வழங்கியுள்ள IMF நிதி ஒழுங்குமுறையையும் வரவு செலவு கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது. குறிப்பாக பாதுகாப்பு செலவினங்களை அதிகரிப்பதை விட பொதுமக்கள் நலத்திட்டங்கள், சமூக பாதுகாப்பு திட்டங்கள் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதில் IMF உறுதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கூடுதல் செலவுகளுக்கான நிதி வசதியை உருவாக்க மாகாணங்களுக்கு வழங்கப்படும் நிதி ஒதுக்கீடுகளில் மாற்றம் செய்யும் வாய்ப்பையும் மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு மாகாண அரசுகள் எதிர்ப்பு தெரிவிக்கும் சூழலும் உருவாகியுள்ளது. அதேபோல் பொதுத்துறை வளர்ச்சி திட்டங்கள், பெனாசிர் வருமான ஆதரவு திட்டம் மற்றும் மின்சார மானியங்கள் தொடர்பான விவகாரங்களிலும் இன்னும் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என கூறப்படுகிறது. இதன் காரணமாக தேசிய பொருளாதார கவுன்சில் கூட்டமும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இராணுவத்தின் கூடுதல் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதோடு IMF விதித்துள்ள நிதி கட்டுப்பாடுகளையும் மீறாமல் இருக்க வேண்டிய இரட்டை அழுத்தத்தை பாகிஸ்தான் அரசு தற்போது எதிர்கொண்டு வருகிறது. இந்த சவால்களுக்கு இடையே சமநிலையை ஏற்படுத்தும் முயற்சியாகவே பட்ஜெட் அறிவிப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அரசியல் மற்றும் பொருளாதார வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன.